அவர் தான் தமிழ்நாடு தலைவர் ஆகிட்டார், அரசியல் கட்சி ஆரம்பிச்சார். அவரை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா? பேசித்தான் ஆகணும். என்ன பிரச்சனை? இப்போ பாருங்கள், மழை வெள்ளம், விழுப்புரம், திண்டிவனம், திருவண்ணாமலை எல்லாம் வெள்ளத்தில் அப்படி மூங்கி தத்தளிக்குது. அரசாங்கம் ஒரு பக்கம் இறங்கி முழுக்க நிவாரண பணிகளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் சென்னையில் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை, இருந்தாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுக்குன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் பஸ்ஸில் ஏற்றி கொண்டு வந்து அவங்க பனையூர் அவங்க ஆஃபீஸில் கூட்டு வந்து நிவாரணம் கொடுத்தாரு விஜய் அவர்கள். இதான் செய்தி. எல்லாரும் உடனே எப்படி வருது, நேராக போய் கொடுக்க வேண்டியதானே? சென்னையில் தானே. சென்னையில் மக்களுக்கு அட்லீஸ்ட் சென்னையில் விழுப்புரம் தான் போகலை, திண்டிவனம் தான் போகலை, திருவண்ணாமலைக்கு போகலை, இல்லை விக்கிரவாண்டிக்கு போகலை, அந்த பக்கம் தான் லாங்கு போக முடியாது, ஒரு வெள்ளமாக இருக்குது, அவர்கள் போக முடியல. சென்னையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்தந்த பகுதிக்கு போய் கொடுக்க வேண்டியதானே? அவர் ஆஃபீஸ் போய் கொடுக்குறாரு. இப்போமே சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டாரா? இல்லை, சீஃப் மினிஸ்டரே இறங்கி தெருவா போகிறாரு, எங்கள் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போகிறாரு, துணை முதல்வர் போகிறாரு அப்படிங்கிறாங்க. அப்போ ஐயா எடப்பாடி இருக்கும்போது அவர் போயிருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு கேட்குறோம், இன்னைக்கு யார் போகணும்? இன்னைக்கு அரசாங்கம் யார் இருக்கிறாங்க? ஐயா ஸ்டாலின் அவர்களும் ஐயா உதயநிதி அவர்களும். அவங்க போகிறது கரெக்டு தான். இன்னைக்கு வேற யாராவது போயிருக்கிறாங்களா இது வரைக்கும்? இல்லை சீமான் போயிருக்கிறாரா? இல்லை எடப்பாடி போயிருக்கிறாரா? இல்லை ஐயா நம்ம அன்புமணி ராமதாஸ் போயிருக்கிறாங்களா? இல்லை எதிர்கட்சியில் வேற யாரும் போயிருக்கிறாங்க? யாரும் போகல. அப்போ இவர் மட்டும் போகலன்னு சொல்லக்கூடாது, அது தப்பு இல்லையா? ஆனால் போகலைங்கிறது நேரம் போகலைங்கிறது ஓகே. அவர் கட்சிக்காரங்க வச்சுட்டு அவர் நிவாரணம் கொடுத்துட்டு கொடுங்க எல்லாரும் இறங்கி களத்தில் இறங்குங்கன்னு சொல்லி அவங்க கட்சிக்காரங்களுக்கெல்லாம் உத்தரவு போட்டுட்டு எல்லாம் தப்ப வேண்டுகோள் விட்டுட்டு கம்னு உட்காந்துருக்கலாம். அதை விட்டுட்டு ஒரு பஸ்ஸில் கூட்டு வச்சிருக்கா, வீட்டில் ஆஃபீஸில் படையூரில் அவர் அலுவலகத்தில் வச்சு கொடுத்தால, அதான் பிரச்சனை. ஏதாவது பண்ணுறதா இருந்தால் நேரம் போய் பண்ணணும், இல்லை நம்ம கட்சிக்காரங்க வச்சு பண்ணணும். அவர்கள் ஆஃபீஸ் போய் கொடுத்தது. இப்போ இப்படின்னு ஒரே எல்லாரும் வந்து அவரை பற்றி ஏதோ குறை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதை விட பெருசு நடந்துருக்குது. இதை யாரும் கண்டுக்கல. இதோட பெருசு நடந்ததுன்னா அவர் மாநாடு நடக்கும்போது அவருக்கு மாநாடுக்கு வந்த எங்களுடைய ரசிகர்கள், தொண்டர்கள் அவங்க வந்து ஒரு 5-6 பேர் இறந்துட்டாங்க. கண்ணன் அடிக்கல. அவர் வந்து அனுதாபப்பட்டு ஒரு அறிக்கையில் 2 நாள் கழிச்சா அதுக்கே அவங்க இறந்ததுக்கே வந்து அனுதாபம் தெரிவிச்சு ஆனந்த இரங்கல் தெரிவிச்சு அப்புறம் அறிக்கை வெளியிட்டாரு. சரி, அதான் போச்சு விடலன்னா சரி அப்படின்னா மற்ற தலைவர்களும் என்ன செய்வாங்க, நேரம் கிளம்பி அவர் என்ன செஞ்சிடணும், கிளம்பி அவங்க வீட்டுக்கு போய் நேரம் பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்கணும், ஏதாவது ஒரு இது பண்ணியிருக்கணும். அது பண்ணலை. என்ன அதுதான் பண்ணல, பணம் விட்ட கூட பரவாயில்ல. இப்போ என்ன பண்ணிட்டாரு, இந்த 6 பேர் அந்த செத்து போனாங்க இல்லையா, அந்த ஆக்சிடென்ட்லையோ ஏதோ இந்த அந்த மாநாட்டுக்கு வர வழியில் இறந்து போனாங்க, அவங்க குடும்பத்தில் எல்லாம் நேரம் இங்கே வர வச்சிட்டாரு பனையூருக்கு. ஐயா ஐயா வந்து பனையூர் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டான்னு சொல்கிறாங்க எல்லாரும். பிள்ளையருக்கு மட்டும் போதிக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டாரு, எல்லாத்தையும் ஆஃபீஸ் வர வச்சாரு அப்படின்லாம் பேசிக்கிறாங்க. அங்கே வர வச்சு அவங்களாம் ஆறுதல் சொல்லி ஏதோ உதவி பண்ணியிருக்கிறாரு. இப்போ இது நல்லதானே நடந்துக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே தான் வந்து நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி வராரு. ஜெகன்மோகன் ரெட்டி எங்கே இந்த இடத்துல தான் வராரு. நம்ம ஆந்திரா ஜெகன்மோகன் ரெட்டி இந்த முதலமைச்சர் இருந்தார் இல்லையா, அவர் முதலமைச்சர் ஆதரவு நோட்டி அவங்க அப்பா முதலமைச்சர் இருந்தார் ஒய்எஸ்ஆர் ரெட்டினா ரொம்ப ஃபேமஸ். அவங்க வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப எம்ஜிஆர் மாதிரி அங்கே அவர். அந்த ஒய்எஸ்ஆர் ரெட்டி இறந்த உடனே அவர் வந்து தச்சல ஒரு ஹெலிகாப்டர் விபத்தில் முதலமைச்சர் இருக்கும்போது இறந்து போயிட்டாரு. அவருடைய என்னாச்சு, உள்ள மக்கள் அவர்கள ரொம்ப பாசத்தில் ஒரு 346 பேர் 348 பேர் வந்து சூசைட் பண்ணி செத்து போயிட்டாங்க. ஒரு 296 பேர் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அவர் இறந்துட்டார். ஒரு வீக் அவர் மனசு அழுத்தத்தில் செத்து போயிட்டார். 347 பேர் ஜெகன்மோகன் ரெட்டியோட அப்பா ஒய்எஸ்ஆர் ரெட்டி வந்து முதலமைச்சராக இருந்து ஹெலிகாப்டர் விபத்தில் சாகும்போது அந்த மக்கள் இறந்து போயிட்டாங்க. உடனே வந்து காங்கிரஸ் ஆட்சி தான், காங்கிரஸ் ஒய்எஸ்ஆர் வந்து காங்கிரஸில் வந்தார், காங்கிரஸ் முதலமைச்சராக இருந்தார். உடனே அங்கே மேலிடம் அதாவது மத்திய அரசுலேருந்து அப்போ காங்கிரஸ் ஆட்சி நடந்துருக்குது. காங்கிரஸ் மேலிடம் என்ன முடிவு பண்ணாங்க, அதுக்கு அடுத்தது ஜெகன்மோகன் ரெட்டி கொண்டதுக்கு பதிலாக வேற நம்ம இவர் ரோசையா காங்கிரஸ் ஒரு மூத்த குழந்தை முதலமைச்சரை கொண்டுட்டாங்க. அதில் வந்து மக்களுக்கெல்லாம் வந்து அது ஒப்புதல் இல்லை. அப்போ வந்து ஜெகன்மோகன் ரெட்டி என்ன பண்ணாரு, நான் வந்து இந்த 436 பேரையும் வந்து ஆந்திர முழுக்க எங்கெங்க இருக்காங்க வீட்டுக்கு போய் நான் வந்து ஆறுதல் சொல்ல போறேன்னு கிளம்பினாரு. ஐயோ, அது மாதிரி கிளம்பிட்டாருன்னா அவர் வந்து ஒய்எஸ்ஆர் ரெட்டி ஏற்கனவே அந்த மாதிரி தான் நாடு முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணி நடந்து பாத யாத்திரை போய் தான் பெரிய ஃபேமஸ் ஆகி காங்கிரஸில் முதலிடத்தை பிடிச்சி அது மேலிடத்தை இடையே பெரிய ஆளாயிட்டாரு. அவர் சொல்றதான் வச்சுதான் சட்டம் ஆயிடுச்சு. அது மாதிரி இவர் இந்த மாதிரி எல்லாம் நாடு முழுக்க நாடு முழுக்க போய் 346 பேரையும் போய் பார்த்தாருன்னா அவ்வளோதான், இவரும் வயசான மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு மேலிடத்துல இருந்து டெல்லிக்கு கூப்பிட்டாங்க. மேலிடத்துல கூப்பிட்டு அதான் மேலிடம் யாரும் உங்களுக்கு தெரியுமா, மேலிடத்துல கூப்பிட்டு அவரை சொன்னாங்க, இந்த மாதிரி நீ வந்து இதில் ஆந்திரா மக்கள் சுத்தக்கூடாது, நீ ஒழுங்காக கூப்பிடு, உங்கள் வீட்டுக்கு அந்த 346 பேரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லினாங்க. உடனே போய் அங்கே தான் ஜெகன்மோகன் ரெட்டி நிற்கிறாரு. அங்கே தான் ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் விஜய்க்கு என்ன வித்தியாசம் நம்ம பார்க்குறோம். ஜெகன்மோகன் ரெட்டி சொல்றாரு, நம்ம நாட்டு பண்பாடு அது கிடையாது. ஒருத்தருக்கு இறந்துட்டாங்கன்னா அவங்க வீட்டில் இறந்துட்டாங்கன்னா நம்ம போய்
நம்ம போய் அவங்க வீட்டில் போய் அவங்களுக்கு வந்து ஆழ்ந்த அனுதாபம் வருத்தங்களை தெரிவிக்கணும். அதுதான் முறை, இதுதான் எங்க பாரம்பரியம், இதுதான் எங்க நாட்டு நடப்பு. அப்பா வரமா, அப்படிலாம் பண்ண முடியாதுமா, நான் எல்லாத்துக்கும் போறேம்மா நாப்ல. அப்புறம் அவனை கட்சி விட்டு தூக்கிறான், நீங்க என்ன தூக்கி வாங்கம்மான்னு சொல்லிட்டு அவரோட கிளம்பி வந்துட்டாரு. கிளம்பி வந்து இவர் வந்து நம்ம நாட்டு பாரம்பரியத்துப்படி வழக்கத்துப்படி அது 2 பேரும் தமிழ்நாட்டு பாரம்பரியம் அதை விட இருந்ததாச்சு. அது மாதிரி தான் அவர் என்ன செஞ்சார், உடனே வந்து தாந்திரம் 346 வீட்டுக்கும் போனார். அது 346 ஃபேமிலி கொடுத்து போய் பார்த்து ஆறுதல் சொன்னாரு. அப்படிதான் அப்படி ஃபேமஸ் ஆயிட்டாரு. நடைமுறையை நம்ம பாரம்பரியத்தை பின்பற்றி முறையா அவங்க வீட்டுக்கு போய் ஆழ்ந்த இரங்கலை உண்மையா மனப்பூர்வமா தெரிவிச்சார். பாத்தீங்களா, இப்ப புரிஞ்சிச்சா? அப்ப நம்ம நாட்டு நடைமுறைப்படி இயல்பாவே வந்து ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா வீட்டுல போய் அனுதாபம் தெரிவிக்கணும். அவங்க குடும்பத்தோட ஏன் வீட்டுக்கு வாங்க, ஏன் ஆபீஸுக்கு வாங்க, உங்களுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், உங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கிறேன், உதவி பண்றேன்னு சொன்னா என்னையா கூத்தா இருக்குதுன்னு சொல்லி மக்கள்லாம் வந்து நினைக்கணும்ல. இந்த நாட்டுல இங்க வந்து பத்திரிகையாளர்கள் கெடுக்கல, மக்களும் கிடைக்கல, இந்த விஷயத்தை யாரும் கெடுக்கல. இப்ப நிவாரணத்துக்கு வந்து கூட்டு கொடுத்த சொல்றாங்க. அவங்க கட்சியான் செத்து போனதுக்கே அவங்க குடும்பத்தெல்லாம் வீட்டுக்கு வாங்க, ஆபீஸ் வாங்க கூட்டு அங்க வச்சு அவங்களை ஆறுதல் சொல்லி ஏதோ உதவி பண்ணிக்கிறாரு. இதை விட மகாபுரிய தப்பு இல்லையா? இது மக்களுக்கு தெரியணும் இல்லையா? இது மக்கள் கவனத்துக்கு எல்லாம் போயிடுச்சு. அந்த கவனத்துக்கு கொண்டதுக்கு தான் இப்ப பேசிருக்கிறோம். இதெல்லாம் வந்து இவருக்கு இப்ப ஆரம்பத்துல இது மாதிரி தப்பா போடுறாரு, தப்பா அவருக்கு சொல்லி கொடுக்குறாங்க. கூட இருக்கவங்க சரி இல்லையா? கைடு பண்ணது ஆள் இல்லையா? சொல்லி கொடுக்க ஆள் இல்லையா? சரி வழி நடத்த ஆள் இல்லையான்றது தெரியல. இப்ப அடுத்த வர நிகழ்வுல ஐயா விஜய் அவர்கள் அவரை திருத்திப்பாரு, நிகழ்வுகளை வந்து சரி பண்ணுவாருன்னு நம்புறோம். அவ்வளவுதான். நன்றி மக்களே, வணக்கம்.